என்னால இதெல்லாம் முடியாது, எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு இது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரியான குரல்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கா? உங்க லைஃப முன்னேற விடாம பண்ணிட்டே இருக்கா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிருந்தா. இந்த மாதிரியான குரல்கள் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? இதெல்லாமே ஒவ்வொருத்தரோட ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள், அதாவது ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், ரெக்கார்ட்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நீங்க கேள்விப்பட்டதா இருக்கலாம், பார்த்ததா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்ததா இருக்கலாம், நீங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா இருக்கலாம், உங்களுக்கே நடந்த ஒரு முன் அனுபவமா இருக்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். இந்த ஸ்டோர் ஆகிறத வச்சுட்டு தான் பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொரு மனுஷனும் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த குரல் எல்லாமே எங்கிருந்து வரும்னா, ஆல்ரெடி இருக்க இந்த பதிவுல இருந்து நீங்க ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அந்த பதிவுல இருந்து எழும்பி வரும். இது உன்னால முடியாது, நீ ஏற்கனவே ஒரு தடவை ஃபெயில் ஆயிருக்கீல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் அவங்களுக்கு தான் சாத்தியம், உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இருக்கிற இந்த ஸ்டோர்டு மெமரியில தானே இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்ப அது அப்படியே நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அது உங்களோட குரல் தான், உங்களுக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்க அந்த குரல் தான். அதை நம்பிட்டு அந்த செயலை செய்யாமையே போயிருவீங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா உங்களால ஈஸியா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட மாத்தி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, the first thing என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் தி ஸ்கிரிப்ட். அதாவது உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு குரல் இப்ப கேக்குதோ அதை ஃபர்ஸ்ட் ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு இப்ப மாத்த போறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் உங்களை அடிக்கடி நிறுத்தி வைக்கிற விஷயம் என்னவோ அதை மட்டும் இப்ப யோசிச்சு பாருங்களேன். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கேள்வி கேட்கறது. இந்த எண்ணம் உண்மையானதா? அதாவது இது எனக்கு தோணுதா, இல்ல உண்மையாவுமே எனக்கு அப்படிதானா, எனக்கு கெப்பாசிட்டி இல்லையா, என்னால முடியாதா அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது, ஃபிளிப் த ஸ்கிரிப்ட். அதாவது இந்த நம்பிக்கைய இல்லைன்னா இந்த உங்களுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்க இந்த ஸ்கிரிப்ட மாத்துறது. இது எப்படி அப்படின்னா, ஆல்ரெடி உங்க லைஃப்ல நீங்க டெஃபினட்டா நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. ஒரு சில விஷயத்த செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா அந்த செஞ்ச விஷயங்கள் எதையுமே நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்திக்காததுனால இதை செய்யாம போன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் மேலோங்கி நிக்குது. அந்த நம்பிக்கைகள் தான் உங்களுக்குள்ள இருந்துட்டு அந்த வாய்ஸையே கேட்க வச்சுட்டே இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபிளிப் த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ல ஆல்ரெடி நீங்க செஞ்ச விஷயங்களை யோசிச்சு பார்த்து எடுத்து எழுதணும். நான் ஆல்ரெடி இப்படி பண்ணிருக்கேனே, அப்ப இது என்னால முடிஞ்சிருக்கே அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்டோட அந்த எவிடன்ஸ், அந்த ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க திரும்பவும் நம்புறதுக்கு அந்த இன்சிடென்ட், அந்த ப்ரூஃபோட அதை நீங்க திரும்பவும் ஞாபகப்படுத்தணும். இப்ப நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே செய்யுங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க டிராவல் பண்றதா இருந்தா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு டைம் ஒதுக்கி இதை கட்டாயமா பண்ணிடுங்க, கையோட பண்ணிடுங்க. ஓகே, பேப்பர் எடுத்தாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா, ஐடென்டிஃபை. சோ யோசிங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் அடிக்கடி உங்களை நிறுத்திட்டு இருக்கு, எந்த மாதிரியான நம்பிக்கை, அது எந்த மாதிரியான குரல் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்குன்றது யோசிங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுங்க. எழுதியாச்சா? அடுத்தது கேள்வி கேக்குறது. ஆஸ்க், இது உண்மையா, இந்த தாட் எனக்கு உண்மைதானா, என்னால உண்மையாவே இதை சாதிக்க முடியாதா, இது சாத்தியமே இல்லையா, எனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி கிடையாதா, நான் அவ்வளோ ஒரு சோம்பேறியா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரியான கேள்வி கேளுங்க. அது உண்மையான்னு கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி உண்மை அப்படின்றது ஏதாவது ஒரு குரல் கேட்டுச்சுன்னா, மூணாவது ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா, ஃபிளிப் த ஸ்கிரிப்ட், அதை எடுங்க. அதாவது ஏற்கனவே நடந்த அந்த விஷயத்த யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க நல்லபடியா செஞ்சிருப்பீங்க, அதை சாதிச்சிருப்பீங்க, செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு மீட்டிங்ல சூப்பரா பேசியிருந்திருப்பீங்க கான்பிடென்ட்டா, இல்ல ஒரு டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. நீங்க நேரத்துல எந்திரிக்கணும்னு நினைச்சது எந்திரிச்சு செஞ்ச காலம்லாம் இருந்திருக்கும். சோ அதை எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ணுங்க, அதை எவிடன்ஸோட எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தாட்டுக்கு ஆப்போசிட்டான பிலீஃப் என்னவோ அந்த விஷயத்தை எடுத்து நீங்க எழுதணும். ஓகே,
அப்போ அந்த ப்ரூஃபோட எழுதிருங்க. இதான் அந்த 3 ஸ்டெப். இப்போ இதோட நிறுத்தாம நீங்க எழுதியிருக்க அந்த புது ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அத நீங்க டெய்லியுமே பார்க்கணும். ஒன்னா அதை ரீட் பண்ணணும், நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வாக்கியத்தை ரீட் பண்ணணும், இல்ல சத்தமா சொல்லணும். ஏன்னா இதை செய்யதான் உங்களுக்குள்ள அந்த பிளிப், அதாவது ரீப்ரோகிராமிங் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு தடவை நீங்க எழுதுறதோட நிறுத்தினா அது நடக்காது. ஏன்னா நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. அது ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க இது ரிப்பீட்டடா எல்லா நாளுமே நம்ம பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் 21 நாட்கள் நீங்க பண்ணணும். அப்பதான் அந்த ரீப்ரோகிராமிங்கான அந்த ஸ்ட்ராங் அந்த கனெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கே இப்பவே இதை செய்ய ஆரம்பிங்க. ரிசல்ட் என்னன்னு பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட மாத்த போறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணுங்க, சோ தட் உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பிராக்டிக்கல் டிப்ஸோட கிடைக்க போகுது. தேங்க்யூ சோ மச்.